அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் பாலாஜி. 26/4/2024 வெள்ளிக்கிழமை நமது நாட்டின் 2ஆம் கட்ட தேர்தல். கேரளா முழுவதும், கர்நாடகாவுடைய ஒரு பகுதி, மகாராஷ்டிராவுடைய ஒரு பகுதி, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் ஆகிய சில பகுதிகளில் இந்த தேர்தல் நடக்குது. இந்த தேர்தல் யாருக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிற ஒரு ஜோதிட ஆராய்ச்சியை நான் இப்போ வெளியிடுறேன். வெள்ளிக்கிழமை சித்திரை 13 26/4/2024 அன்று திதி என்பது திருதியை திதி, தேய்பிறை திருதியை திதி, நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். இது யாருக்கு சாதகமா அந்த தேர்தல் அனுச நட்சத்திரத்தில் தேர்தல் நடக்கிறது யாருக்கு சாதகமாக இருக்கும்னா, நமது பிரதமர் மோடி அவர்களுக்கு சாதகமாக அமையும். அவர் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தை சேர்ந்தவர். விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்திலேயே அன்றைய தினம் தேர்தல் நடக்கிறதுனால என்ன ஒரு சிறப்பு அம்சம் சொன்னா, விருச்சிக ராசிக்கு 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் அன்னைக்கு ராசியில் அமர்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசிக்கு 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியாதிபதி ராசியிலே அமர்வது மிகவும் சிறப்பு. இதை விட சிறப்பு என்னன்னு சொன்னா, பாக்கியாதிபதிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அவர் 5ஆம் பாவத்தில் அமர்வது அதை விட சிறப்பு. பாக்கியாதிபதிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் கோச்சார ரீதியாக மீனத்தில் இருப்பது அதை விட சிறப்பு. 2-5க்குரிய வியாழன் 6ஆம் பாவகம் சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகையில் இருப்பது அதை விட சிறப்பு. விருச்சிக ராசிக்கு 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் குருவோடு இணைந்து மேஷத்தில் அமர்வது அதை விட சிறப்பு. சூரியன் கேதுவோடைய நட்சத்திரத்தில் இருந்து அஸ்வினி 4ஆம் பாதத்தில் இருந்து அன்றைய தினம் தேர்தல் நடக்குது. இதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா, விருச்சிக ராசியை 11ஆம் பாவகமாக இருக்கக்கூடிய கன்னி வீட்டை சுக்கிரன், ராகு, செவ்வாய், புதன் இவங்க எல்லாமே 7ஆம் பார்வையை பார்வையிடுவது. விருச்சிக ராசி லாபஸ்தானத்தை பார்வையிடுவதனால் 75% வெற்றி நமது பிரதமருக்கு கிடைக்கும். அதை விட சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா, கேரளாவில் அவர்களுடைய வாக்கு சதவீதம் உயருவதோடு மட்டுமல்லாம எண்ணிக்கையும் கிடைக்கும். ஏதாவது ஒரு கணக்கு அங்க அவங்க துவங்குவாங்க என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலில் அவர்களுக்கு 75% பிரதமர் அவர்களுக்கு வெற்றியை கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.